Hello techies, in today's video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சைடு ஹஸ்லா எப்படி நம்ம நியர்லி டு தி lakhs ஏன் 1 லட்சம் கூட சம்பாதிக்கணும் எப்படி ஒரு 20000 ஆச்சு அட்லீஸ்ட் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வேஸ்டா தான் பார்க்க போறோம். ஸோ பர்சனலா நான் என்னோட சைல்ட்ஹுட்ஸ்ல இருந்து ஸ்டில் நான் ஸ்கூல் படிச்சப்போ டிப்ளமோ காலேஜ் அந்த இப்போ ஒர்க் பண்ற வரையுமே ஸ்டில் ஐம் டூயிங் அ சைடு ஹஸ்ல். ஸோ எனக்கு ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே படிச்சுக்கிட்டோ வேலைக்கு போய்ட்டோ சைடாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஏர்ன் பண்ணுங்கிறது பை நேச்சுரலாக ரொம்ப நாளாகவே பண்ணிட்டு இருக்கேன். த்ரூ மை எக்ஸ்பீரியன்ஸில் இந்த 2025ல நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாவோட வீட்டில் சும்மா இருக்கேன் இல்லைன்ட்டு ஃபோன் தான் இருக்க வச்சு எதாவது பண்ண முடியுமா நினச்சா கூட இந்த சைடு ஹஸ்ல ஏதாவது ஒன்று பிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டெஃபினட்டாக 10,000மோ 20,000மோ 1 லட்சமோ 5 லட்சமோ கூட ஏர்ன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பாருங்கள். லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மை ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்போ ஃபர்தராக எங்களோட ஃபாதரோட கடையிலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸில் எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் சேல் பண்ணுறது. அதுக்கப்புறமே டிப்ளமோ படிக்கிறப்போ காலேஜ் சைடில் அட்மிஷன்ஸ் போட்டால் நமக்கு மணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி வேலை ஏர்ன் பண்ணுறது. தென் நான் இன்ஜினியரிங்ஸ் படிக்கிறப்போ ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் பண்ணி அந்த மாதிரியான வேலை ஏர்ன் பண்ணுறது. இன்ஃபேக்ட் இப்போவுமே ஜாப் போயிட்டு இருக்கப்போவுமே சைடு ஹஸ்லாம் கான்டென்ட் கிரியேஷன் இந்த மாதிரி பண்ணி ஏர்ன் பண்ணுறது. இந்த மாதிரி நான் ஒரு என்னோட லைஃபோட பார்ட்லேயுமே ஏதாச்சும் ஒன்று சைடில் என்னால் அந்த ஸ்டேஜில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருந்துருக்கேன். ஸோ அதெல்லாத்தையும் வச்சு தான் இந்த 2025ல என்ன ஏர்ன் பண்ண முடியும்னு பார்ப்போம். நிறைய வழி இருக்குங்க. சைடாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நிறைய வழி இருக்குது. இன்ஃபேக்ட் ஆன்லைன் நிறைய ஸ்கேம்ஸும் முடியாத வழிகள் நிறையா இருக்குது. சும்மா அந்த ஆப்பில் போய் எப்படி பண்ணுங்கன்னா அப்போல்லாம் நிறையா இருக்குது. பட் இன்னும் ப்ராக்டிக்கல் வேலை என்ன இருக்குது, நிறையா வழி இருந்தாலும் நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் நான் பர்சனலாக பார்த்தா கண்டிப்பாக 100% பண்ண முடியும். அதில் எந்த ஒரு ஸ்கேமுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுலேயும் மெயினாக நம்ம டெப்த்தாக எதுலேருந்து இதை பிக் பண்ண போகிறோன்னா என்னை நம்பலாம் சரி. நான் 2022ல் கான்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 2025. ஸோ இப்போ வரையுமே இந்த ஒரு 3 இயர்ஸ்லேயே கான்டென்ட் கிரியேஷனோட விஷயங்கள் அவ்வளோ க்ரோ ஆகிருக்கு. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அவ்வளோ பேர்த்த பார்க்கலாம். எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸும் எல்லா பெரிய பெரிய ஃபவுண்டர்ஸுமே இப்போ கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த கான்டென்ட் கிரியேஷன் நீங்கள் ஒரு ஃபுல் டைம் கரியராக எடுத்துக்கலனா கூட டெஃபினட்டாக நீங்கள் சைடு ஹஸ்ல் ஒரு படிச்சுட்டு இருக்கப்போ வீட்டில் சும்மா இருக்கேன் எப்படியாச்சும் ஒன்று ஏதாச்சும் ஒன்று பண்ணி பார்ட் டைமில் ஃப்ரீலான்சிங்க சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த 2025 இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக அடுத்த ஒரு 5 வருஷம் வரையுமே பெட்டராக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி தான் ஒரு வருஷத்துலையுமே சொல்ல போகிறேன். லேப்டாப்பை வச்சு ஹை எண்ட் லேப்டாப் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியுங்கிற ரோலும் இருக்குது, மொபைலை வச்சு மட்டுமே பண்ணக்கூடிய ரோல்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றா சொல்கிற ஒரு 5 விஷயம் அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது, மேபி ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், வீடியோ எடிட்டிங். ஸோ வீடியோ எடிட்டிங்க்கு ஆவரேஜாக ஒரு ரீலுக்கு நார்மலாக இன்ஸ்டாகிராமில் 1 நிமிஷம் பார்க்குறீங்களா, இன்ஃபேக்டாக 1 நிமிஷங்கிறது அதிகம், ஒரு 30 செகண்ட் எடிட் பண்ணுற ரீலுக்கு மினிமம் 500 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி 1000 ரூபாங்கிறது மினிமம் ஆவரேஜ் பே. நம்மளோட ரீலுக்கெலாம் 750 ரூபா கிட்ட பே பண்ணுறோம். இது ஒரு ஆவரேஜ் பேவாக இருக்குது. அதுவே ஹை எண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா கற்றுக்கிட்டா 3000 4000 வரையும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்க்கே கொடுக்க ரெடியாக இருக்காங்க. பட் இங்கே பீப்புளுக்கு இருக்க பிரச்சனை வீடியோ எடிட்டிங்கில் சம்பாதிக்கணும்னு ஒரு சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் வீடியோ எடிட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா எப்படி கற்றுக்கிறது. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச எடிட்டர்ஸ் எல்லாமே ஃபோன்லேயே கூட கேப்கட்டை யூஸ் பண்ணி பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஹை அண்ட் லேப்டாப்லேயும் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட் ப்ரிஃபர் லேப்டாப் வர பிசினால் தான் பண்ண முடியும். பட் மொபைல் வச்சுருந்தாலும் கேப்கட்டை வச்சு பேசிக்கான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி 200 300 பண்ணி கொடுத்து சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மொபைல் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கூட கொஞ்சமாக லேப்டாப் வர பிசி வாங்கி பண்ணலாம். இன்ஃபேக்ட் லேப்டாப்லாம் சென்னையில் 2000 ரூபாய்க்கே மாதம் ரெண்டில் கொடுக்குறாங்க. ஒரு லேப்டாப் வச்சு ஒரு 30 வீடியோ எடிட் பண்ணுறீங்கன்னா ஒரு வீடியோக்கு ஒரு 500 வச்சா கூட 2000 ரூபாய்க்கு 4 வீடியோவில் கொடுத்துடலாம். 2 நாள் to 3 நாளில் சம்பாதிச்சிடலாம். அதனால் லேப்டாப் வாங்கினா 60,000 70,000 1 லட்சம் இனிமேல் வெயிட் பண்ணாமல் இந்த மாதிரி ரெண்டலுக்கும் எப்படியாச்சும் ஒரு வேவை கண்டுபிடிச்சி எடிட்டிங்கை கற்றுக்க பாருங்கள். எடிட்டிங்க்குமே கூட நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூடியூப் கம்யூனிட்டிலே கூட மனோஜன் ஒருத்தர், அதே மாதிரி மிடில் கிளாஸ் எடிட்டர், நிறைய பேர் யூடியூப் இன்ஸ்டாகிராம் கான்டென்ட் கிரியேட்டர் அந்த மாதிரி எடிட்டிங்கை சொல்லி தராங்க. அந்த மாதிரி பீப்புள்கிட்ட போய்ட்டு ஒரு சர்வீஸை எடிட்டிங்கை கற்றுக்க பாருங்கள். டெஃபினட்டாக எடிட்டிங் பண்ணிங்கன்னா செம்மையான வேல்யூ இருக்குது. இப்போ இருக்கிறதுல ஹை டிமாண்டடாக இருக்குது. பெஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கு செம்மையாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க கம்பெனிஸ் ரெடியாக இருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்கில் வீடியோ எடிட். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டென்ட் ரைட்டிங். என்கிட்ட ஃபோன் மட்டும்தான் இருக்குது, லேப்டாப்பே கிடையாது, நான் ஒரு ஃபீமேலாக இருக்கேன், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங். கண்டென்ட் ரைட்டிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஸ்கில்லாக இருக்குது இப்போ இருக்க சுச்சுவேஷனில். கண்டென்ட் ரைட்டிங் நிறைய பேர் நினச்சிருக்கேன் கண்டென்ட் ரைட்டிங்னு எங்கே எழுதுறதுன்னு சொல்லி
ப்ரீவியஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங்கோட ஓப்பனிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஏஐ வந்ததுக்கப்புறம் கண்டென்ட் ரைட்டிங்கே போயிடுச்சுனாங்க. பட் இப்போ கிரியேட்டிவான கண்டென்ட் ரைட்டிங்கோட ரோல் ரொம்ப ரொம்ப அதிகமாக ஓப்பன்ஸ் ஆகிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறது கூட ஒரு கான்டென்ட் ரைட்டரோட ஒரு ஒர்க்காக தான் இருக்கும். அதே மாதிரி ரீல்ஸில் ஒருத்தரும் பேசுகிறாங்கல்ல, அந்த பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே கூட கான்டென்ட் ரைட்டர் எழுதுகிற விஷயங்களாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற ஆன்லைனில் எல்லாரும் பேசுறது எல்லாமே கான்டென்ட் ரைட்டர் எழுதுறது தான். சிம்பிளாக சொல்லணும், ஒரு ரீல் எடுத்துக்கிட்டா ஒரு கண்டென்ட் இருக்கும். ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் வேணுமா, இப்படி பண்ணால் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குன்னா, அதை கான்டென்ட் ரைட்டர் அதுக்கான ஹூக் என்ன, அதுக்கு உள்ள இன்ஃபர்மேஷனை எப்படி சொல்லணும், எப்படி சிடிஏ கொடுக்கணும், என்ன மாதிரியான எமோஷன்ஸை ஹூக்கில் ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரியான காமெடிஸ் கிரியேட்டிவான விஷயங்களை நம்ம சொல்கிறப்ப சொல்லலாங்கிற மாதிரியான எல்லா விஷயத்தையுமே கான்டென்ட் ரைட்டர் டிசைட் பண்ணி ஒரு ரீலுக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குற ஒரு ரீலோட கான்டென்ட் ரைட்டிங் ஒரு நிமிஷத்தில் என்ன நம்ம பேசணுங்கிற அந்த கண்டென்ட்டை ஆப்டிமைஸ் பண்ணி எழுதி தரவங்களுக்கு ட்ரஸ்ட் மீ, வீடியோ எடிட்டர் அளவுக்கு $500 to $800 சார்ஜ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நமக்கே கூட ஒரு சில வீடியோஸ்க்கு அவ்வளோ கோட் பண்ணுறாங்க. எதுவுமே இல்லைனாலுமே கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி சம்பாதிக்க முடியும். கரெக்டாக அதை ஆப்டிமைஸ் பண்ணி எழுதுங்க. எல்லாமே ஸ்கில் தான், கற்றுக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது. சிம்பிளாக நீங்கள் பார்ட் டைம் சைடு செல் பண்ணணும், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணால் நாளையிலேருந்தே காசு வரணும்னா வாய்ப்பே கிடையாது. ஒரு நாளும் கற்றுக்கிறது தான் உங்களை அடுத்தடுத்த நாள் மேம்படுத்திகிட்டே போகும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறப்போ ஆன்லைனில் சேல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த விஷயம் ஆன்லைனில் எப்படி பண்ணணுங்கிற விஷயம் தான் எனக்கு இப்போ பெரிய விஷயம் பண்ணுறதுக்கும் அந்த ஆன்லைனுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி இட்ஸ் அ லேர்னிங் தான், ஒரே நாளில் வந்துடாது. பட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லாங் டைமில் நீங்கள் ஒரு மோனோபொலியாவோ இல்லை நீங்கள் ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியில் அந்த ஃபீல்டில் நல்லா ஒரு ஏர்ன் பண்ணுற அளவோ மாற முடியும். அதனால் லாங் டைம் ப்ராசஸ், ஓவர் நைட் சக்ஸஸ் கிடையவே கிடையாது நான் சொல்கிறது. ஸோ செகண்ட் விஷயம், கண்டென்ட் ரைட்டிங் பற்றி டெப்த்தாக கற்றுக்க பாருங்கள். இப்போ நான் சொன்ன விஷயத்தையுமே டெப்த்தாக இறங்கி பார்க்க பாருங்கள். ரீல்ஸில் கண்டென்ட் ரைட் பண்ணலாம், யூடியூப் வீடியோ ரைட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் லிங்க்டின் கண்டென்ட் ரைட்டிங்லாம் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. லிங்க்டின்ல ஒரு மாதம் கண்டென்ட் ரைட் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக 10,000 ஒரு பேஜுக்கு அசால்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ கண்டென்ட் ரைட்டிங் செமையாக போயிட்டுருக்கு, ட்ரை பண்ணுங்கள். ஸோ தேர்டாக என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப், லிங்க்டின் எல்லாத்துலேயுமே வீடியோஸ் எல்லாம் போடுறேன். இது எல்லாமே நானே பண்ண முடியுமா? யூடியூப்ல ஒரு வீடியோ போடணும், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடணும், லிங்க்டின்ல போடணும், இது எல்லாத்தையுமே கான்டென்ட் எழுதணும், டிஸ்கிரிப்ஷன் எழுதணும், இது எல்லாத்தையுமே செட் பண்ணி அதை யாரெல்லாம் ரிப்ளை பண்ணுறா, யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறா, இது எல்லாத்தையும் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்க்க நான் ஒரு ஆளாக பார்த்தேன் அப்படின்னா எப்போ நான் ஜாப் பண்ணுறது, எப்போ நான் மற்ற விஷயம் பண்ணுறது, கண்டிப்பாக அப்போ நான் என்ன பண்ணுவேன், இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை போடுவேன். இது நானும் மட்டும் கிடையாது, எல்லா கான்டென்ட் கிரியேட்டர்ஸுமே அவங்களோட சோஷியல் மீடியாவை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு சோஷியல் மீடியா மேனேஜர்னு பீப்புள் வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் ஆன் டைமில் போட முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மீட்டிங் போயிருப்பேன், ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். 6 மணிக்கு வீடியோனா 6 மணிக்கு கரெக்டாக போகணுன்னா என்னால் பண்ண முடியாது. 6 மணிக்கு வீடியோ போடணுன்னா 5 மணிலேருந்து அதுக்குள்ளே ஒர்க் பண்ணி செட் பண்ணால் தான் 6 மணிக்கு போட முடியும். பட் இது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்களே பண்ணுவாங்க. பட் போக போக ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருக்க எல்லாருமே இதுக்குன்னு ஒரு ஆள் வச்சிருப்பாங்க. டிஎம்ஸ் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஒருத்தருக்குமே ரிப்ளை பண்ணலன்னா இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் நம்ம சேனலில் க்ரோ பண்ணது, அதுக்காகவாச்சும் ரிப்ளை பண்ணி ஆகணும். ஸோ ரிப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு 5-10 ரிப்ளைனா பண்ணலாம். ஒரு நாளைக்கு 100 to 200 ரிப்ளை வந்தால் கண்டிப்பாக அதை பண்ணவே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் எடுத்துக்கனால எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்ஸ் டெம்ப்ளேட்ஸ் வச்சு இப்படி தான் பதில் சொல்லணும்னு ட்ரைன் பண்ணி சோஷியல் மீடியா மேனேஜர் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்குமே நீங்கள் ஃபோன் வச்சே பண்ண முடியும். எல்லா பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், யூடியூப், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி போயிட்டு இருக்குன்னு ஒரு மாதமாச்சும் உட்காந்து ஃபஸ்ட்டு படிங்க. நான் சொல்கிறதே நாளைக்கு சம்பாதிக்க நினச்சா முடியாது, எதுவுமே முடியாது. நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க, படிங்க. டெஃபினட்டாக யூ கேன் ஏபிள் டு கெட் இட். ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு பேஜை ஹேண்டில் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே மினிமம் 5,000 to 10,000 உங்களால் சார்ஜ் பண்ண முடியும். ஒரு 3 to 4 கிளைண்ட் வச்சு அப்படின்னா 40,000 வாங்குறது அசால்ட்டாக பண்ண முடியும் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டால் மட்டுமே த்ரூவா மொபைல் ஃபோன். ஸோ பெஸ்ட்டு ஸ்கில் தேர்டாக சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஃபோர்த்தாக என்ன பண்ணி சைடாக நான் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, டெஃபினட்டாக என்கிட்ட எதையுமே என்னால் கற்றுக்க முடியாது ப்ரோ, எனக்கு இன்டர்நெட்டே எனக்கு வராது, எனக்கு இதெல்லாம் பண்ணவே முடியாது, எனக்கு வந்து ஃபோன் மட்டும்தான் இருக்குது, ஆனால் நான் நல்லா பேசுவேன், எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக சேல்ஸ் சைடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேல்ஸாக இருக்கிறது அப்படிங்கிறதுமே இப்போ இருக்கிறதுல ஒரு ஹை டிமாண்டடாக முக்கியமான ரோலாக இருக்குது. நீங்கள் வேறு எந்த ரோலுக்கு போய் கேட்டால் கூட எடுத்துக்கலாமா நம்மன்னு யோசிப்பாங்க. ஆனால் சேல்ஸுக்கு போய் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. அதை எப்படி நீங்கள் ஆஃபர் பண்ணணும்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்ன மாதிரி ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் இருக்குன்னா, இப்போ நான் வந்து HR லேர்னர்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன். தென் ஜாப்ஸ் ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர் கிளாஸ்னு சொல்லி ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லா கிரியேட்டர்ஸுமே தே ஹேவ் அ டிஜிட்டல் ப்ராடக்ட். ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு டிஜிட்டல்
டிஜிட்டலாவோ பிசிக்கலாவோ ப்ராடக்ட்டை வச்சிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்கான லீட்ஸ் எல்லாருமே எடுப்பாங்க. ஏன்னா இப்போ ஆன்லைன்ல எல்லாரும் பிசினஸ் பண்றப்போ லீட்ஸ் உள்ள வரும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க பார்த்தா எந்த கிரியேட்டரா இருந்தாலும் சரி, அவங்களோட பயோல பாருங்க, அவங்க என்ன கோர்ஸ் சேல் பண்றாங்க, எந்த வேல்யூ மணியா கன்வெர்ட் பண்றாங்கன்னு தெரியும். நீங்க சிம்பிளா அவங்களோட மெயிலுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. ஐ எம் ரெடி டு ஒர்க் அஸ் எ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் நான் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கேன். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் டு 4 மணி நேரம் நான் எஃபோர்ட் போட ரெடியா இருக்கேன். எனக்கு உங்க சைட்ல இருந்து லீட்ஸ் கொடுங்க. அந்த லீட்ஸ்ல நான் கன்வெர்ட் பண்ணி கொடுத்தா மட்டும் எனக்கு கமிஷன் போதும்னு சொல்லி பாருங்க. எல்லாருமே டெஃபினட்டா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. நீங்க ஃபிக்ஸ்டான சேலரி வேணும்னா தான் ஃபுல் டைமா வாங்க, இங்க வந்து ஒர்க் பண்ணுங்க, இவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணணும்னு கண்டிஷன்ஸ் போடுவாங்க. ஆனா இன்சென்டிவ் பேசிஸ்ல நான் ஒர்க் பண்றேன், நான் ஒரு பொருளை 1000 ரூபாய்க்கு சேல் பண்ணி தரேன்னா எனக்கு அது வந்து 100 ரூபாய் கொடுங்க, 200 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பா உங்களை ஹையர் பண்ணுங்க. ஏன்னா உங்களை வச்சுக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தானே. பிகாஸ் இப்போ இருக்க ஆன்லைன் விஷயத்துல அவ்வளோ லீட் சொல்ல வரும். இப்போ எனக்கே நான் ஒரு விஷயம் பண்றேன், இப்போ இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா 200-300 பேர் அப்ளிகேஷன் போடுவாங்க. அதை பேச சேல்ஸுக்கு ஒரு ஆள் தேவை. அப்படின்னா ஃபுல் டைமாக ஹையர் பண்ணாலும் 15,000 20,000 30,000 ஆகும். அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, ரிஸ்க் அவ்வளோ இருக்குது. ஆனால் ரிஸ்க் ஃப்ரீயே நான் பண்ணித்தரேன், எனக்கு காசு கொடுன்ட்டு ரிஸ்க் ஃப்ரீ. உங்களுக்கு அந்த ஸ்கில் நல்லா வந்துச்சு, ஃபஸ்ட்டு போன உடனே ஃபஸ்ட்டு 1 மாதத்துலேயே 2 மாதத்துலேயே வித்தர முடியாது. 3 மாதம் 2 மாதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, என்னென்ன மாதிரியான மைனஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான ப்ளஸ் இருக்குது, எப்படி பேசினா சேல்ஸ் நடக்குது, எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும்னு கொஞ்சம் விஷயத்தை லைட்டாக படிச்சுக்கிட்டோம். உங்கள் கம்யூனிகேஷன் டோனை கரெக்டாக வச்சு ஒரு காலேஜ் ஸ்கூலில் போயிட்டு வந்துட்டு ஒரு 5 மணி 6 மணிக்கு மேலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாவே ஒரு 7 மணி 8 மணி வரையும் நீங்கள் பேசலாம். ஒரு 3 மணி நேரம் சாலிடாக இருக்கும். 3 மணி நேரம் பண்ணாவே டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு 2 க்ளோசர் போட்டாவே 250 ரூபா மினிமம் கமிஷன் கொடுத்தா கூட 500 ரூபாய் 2 நாளில் சம்பாதிக்க முடியும். ப்ராக்டிக்கலி இட்ஸ் பாசிபிள் தான். ஸோ டெஃபினட்டாக கரெக்டான பீப்புளுக்கு அதுக்குன்னு டேரெக்டாக ஒருத்தர் ட்ரை பண்ணி அந்த ப்ராடக்ட்லேயே வரலன்னு விட்டக்கூடாது. அவர் வரலன்னா வேறு கிரியேட்டரை ட்ரை பண்ணி வேறு ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கிரியேட்டருக்கு இந்த ப்ராடக்ட் சேல் ஆகலன்னா வேறு கிரியேட்டருக்கு வேறு ப்ராடக்ட் சேல் ஆகலாம். பட் சேல்ஸுங்கிறதே நடக்காது அப்படிங்கிறது இல்லை. சேல்ஸுங்கிறதே நடக்கல, பொருளே விற்கலன்னா இங்கே எதுவுமே நடக்காது. அதனால் சேல்ஸுங்க நடக்க போது மேபி நீங்கள் சூஸ் பண்ண அந்த கிரியேட்டரோ அந்த ப்ராடக்ட்டோ ஒர்த் இல்லாமல் இருக்கனால போகாமல் இருக்கலாம். அப்போ வேறு கிரியேட்டரோ இதையோ மாற்றிக்கிட்டு இல்லை உங்களோட சேல்ஸ் டேலண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். சேல்ஸில் செம்ம ஸ்கோப் இருக்குது. ஒன்றுமே கற்றுக்கலனாலும் இன்றைக்கே உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். 1 மாதம் ஒரு ரீச் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில். அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக 5ஆவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல். இதை கற்றுக்கிறது கண்டிப்பாக நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா மேனேஜராகவோ கண்டென்ட் ரைட்டரோ ஒர்க் பண்ணால் தான் இதில் வரத்துக்கே ஈஸியாக இருக்கும். இல்லைனா டேரெக்டாக வர போகிறீங்கனாலுமே அதிகம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இதுக்கு ஒரு ஹை டிமாண்டாக இருக்குது. 20,000 30,000 எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் 75,000 டு 1,00,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே யூஎஸ் கிளைண்ட்டாலாம் இருந்தால் அதுக்கு மேலே போகுது. கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னால் என்ன பண்ணுவாங்க, யார் இவர் அப்படின்னா, கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னால் யூடியூப், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இந்த எல்லா பிளாட்ஃபார்மோட அல்காரிதமும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க பீப்புள் எல்லாருமே சும்மா வந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் ஒர்க்காக இருக்கும். அந்த அல்காரிதம் அவங்களோட ஆடியன்ஸுக்கு ஷோ பண்ணியிருக்கும். இந்த மாதிரி உள்ள அல்காரிதம் பேஸ் பண்ணி எக்கச்சக்கம் விஷயம் இருக்குது. நம்மளே யூடியூப் வீடியோ போடுறோம், க்ரோத் வரணும்னா அவ்வளோ அல்காரிதம் பார்க்க வேண்டியதாக இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராட்டஜி தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட்லேருந்து என்ன மாதிரி டைட்டில் வைக்கணும், தம்ப்நெயில் வைக்கணும், எந்த டேயில் வீடியோ போடணும், எந்த டைமில் வீடியோ போடணும், என்னென்ன மெட்ரிக்ஸ் கலெக்ட் பண்ணணும், 1 hour மெட்ரிக்ஸ், 10 hour மெட்ரிக்ஸ், 24 hour மெட்ரிக்ஸ், 2 days 5 days 7 days 1 month, காம்படிட்டர் ஆடிஸ், இந்த மாதிரி கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே அவ்வளோ விஷயம் இருக்குது. இது ஒரு கடலில் நிறைய கற்றுக்கிட்டே போகலாம். பேசிக்காக ஹவு டு யூடியூப், ஹவு டு இன்ஸ்டாகிராம்னு அங்கூர் வரைக்கும் ஒரு வீடியோ வச்சிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த கண்டென்ட் கேம் எவ்வளோ போயிட்டுருங்க. அதுலேருந்து பேஸை ஸ்டார்ட் பண்ணி தென் உங்கள் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போனால் கண்டிப்பாக கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக போயிட்டு ஒருத்தருக்கு சாலிடாக நீங்கள் க்ரோத் எடுத்து கொடுக்குறீங்கன்னா, இப்போ இருக்க ஆன்லைன் மீடியா அந்த சோஷியல் மீடியாவை க்ரோ பண்ணுறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்குது. அதை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ நாள் கிளைண்ட்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அதனால் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இது ஒரு புரியாத புதிராகவும் ரொம்ப டெப்த்தான ரோலாக தான் இருக்கும். பட் அதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு கிராக் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நல்லா பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு சொன்ன 4 விஷயத்தில் ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த லெவலில் போகணும்னா உங்களோட அடுத்த கேமே கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். இதில் அப்புறம் நான் வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணுவேன், கண்டென்ட் ரைட் பண்ணுவேன், இல்லைனா சேல்ஸ் பண்ணி தரேன். நீங்கள் சொன்ன விஷயம்லாம் நான் ஏதோ ஒன்று பண்ண ரெடியாக இருக்கேன். எனக்கு வேலை கொடுப்பீங்கன்னா கேரண்டியாக வேலை கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்புளுமே எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் மற்ற ஆளுங்களாம் அதை கற்றுக்கிட்ட எப்படி பிடிக்கிறனாலும் எந்த கிரியேட்டரை பார்த்தாலும் அவங்க ஒரு மெயில் ஐடி வச்சிருப்பாங்க. அவங்களோட எல்லா யூடியூப் சேனல்லையும் மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் ஆஃப் எல்லா கிரியேட்டரும் பயோலேயே வச்சிருப்பாங்க ஃபார் ப்ரமோஷன் ஒரு மெயில். அந்த மெயிலுக்கு கூட மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா மெயிலையும் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அப்போ உங்கள் மெயில் கிளிக் ஆகிறப்போ கண்டிப்பாக க்ளோஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இட்ஸ் அ லாங் டேர்ம் ப்ராசஸ், நாட் அ ஓவர் நைட் சக்ஸஸ். லேர்ன் பண்ணுங்கள், டெஃபினட்டாக ஏர்ன் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் சொன்ன இந்த எல்லா ரோல்லையுமே என்கிட்ட ஒர்க் பண்ணி நியர்லி மோர் தென் லேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து சேலரி போட்டுட்ருக்கோம். இந்த ஸ்கில்லாம் பண்ணிகிட்டு இருக்க, ஒர்க் போயிட்டோ காலேஜ் படிச்சுட்டோ சைடர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தான் மாதம் அவங்கவுங்க ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி 5,000 10,000 சேலரி போட்டுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் பண்ண முடியும். அதனால தான் ப்ரூவன் மெத்தடாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது ஷேர் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் HR Naveen signing off.